உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார பார்க்காம இருந்தனோ, இதுக்கப்புறம் யார பார்க்க கூடாதுன்னு இருந்தனோ, அவரை இன்னைக்கு பார்த்தம்மா. பார்த்த ஆதியவா பார்த்த? அவரை பார்த்தம்மா. என் கண்ணு முன்னாடி நின்னாரு. அப்போ ஆதித்யா சொன்னது ஆதியதானா? என்னடி இது கொடுமையா இருக்கு? அவ எப்படி ஒன்ன வந்து பார்த்தா? எல்லாமே முடிஞ்சிருச்சுதானே. நான் பாட்டுக்கு என் குழந்தைங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த நேரத்துல அவர் எதுக்குமா என் கண்ணுல படணும்? என்ன ஏமா அவர் வந்து பார்க்கணும்? எத்தனை நாளா அவரை பார்க்காம அழுதுட்டு இருந்தேன். இப்போ அவரை பார்த்துட்டு வந்து அழணும் தான் அந்த கடவுள் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். சரி, அவனுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்ல இன்னும் அப்படியேதான் இருக்கானா? அப்படியேதான் இருக்காரு. எந்த ஞாபகமும் இல்ல. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் இப்படி இவளை போட்டு சோதிக்கிற? அத்தை, இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்களும் இவ கூட சேர்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க. அவனை இவ எப்ப பார்த்தாலுமே அவனுக்கு இவ யாருன்னே தெரிய போறது இல்ல. அப்புறம் எதுக்கு பாரதி அழணும்? அழாம இருக்க முடியலம்மா. அவரை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல உடம்புல உயிர் இருந்தும் நான் போன மாதிரி இருந்தேன். அவர் செஞ்ச எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன அவர் வேண்டான்னு தூக்கி போட்டு போனதுல இருந்து நான் இந்த 5 வருஷத்துல பட்ட எல்லா கஷ்டமும் என்ன அப்படியே உலக்கி எடுத்துருச்சு. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த நடுக்கம் போகவே இல்லை. அது உள்ளுக்குள்ள அப்படியே இருக்குமா. பாரதி, இங்க பாரு. நம்ம வண்டியில போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா அப்போ ஒரு பயம் வரும். அதே மாதிரிதான் இதுவும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அவனை நீ பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ அவனை பார்த்துட்ட, அவ்வளவுதானே? விடு பாரதி, நீ இன்னைக்கு அவனை பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. சரி போ, தலையில போய் தண்ணி ஊத்திட்டு வா. போ, போய் தண்ணி ஊத்திட்டு வந்து சாமி கும்பிடு. போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.